Daily. Taste the Daily. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மும்மொழி கொள்கையில் உள்ள நடைமுறை சிக்கல் என்னென்ன என்பது குறித்த விவரம் வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மும்மொழி கொள்கையை செயல்படுத்துவதில் சிக்கல் இருப்பதாக ஆசிரியர்கள் மற்றும் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அதாவது கொள்கை ரீதியாக அது எதிர்க்கப்பட்டாலும் பிராக்டிக்கலாக நடைமுறையில் கொண்டு வருவதில் கூட பல சிக்கல்கள் இருக்கிறது என்று தெரிவிக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரையில் தற்போது அரசு பள்ளிகள் சுமார் 45,000 பள்ளிகள் இருக்கிறது. அரசு உதவி பெறும் பள்ளிகள் ஒரு 8,000 பள்ளிகள் இருக்கிறது. ஒரு 37,000 அரசு பள்ளிகள், 8,000 அரசு உதவி பெறும் பள்ளிகள் என சுமார் 45,000 பள்ளிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றது. லட்சக்கணக்கான மாணவர்கள் படித்து வருகிறார்கள். இப்போது நீங்கள் 3வது மொழியாக ஒரு மொழியை கொண்டு வருகிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரு பள்ளிக்கு குறைந்தது ஒரு ஆசிரியர் என்று பார்த்தால் கூட 45,000 ஆசிரியர்கள் புதிதாக தேவை. ஆனால் ஒரே ஆசிரியரை வைத்து பாடங்களை நடத்த முடியாது. ஒரு பள்ளிக்கு 2-3 ஆசிரியர்களாவது அந்த 3வது மொழி பாடத்தை கற்பிப்பதற்காக தேவைப்படுவார்கள். எனவே 45,000 × 3 என்ற எண்ணிக்கையிலே அந்த ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை இருக்கும். சுமார் 1,00,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தேவைப்படுவார்கள் என அதிகாரிகள் கணக்கு சொல்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் மத்திய அரசு சொல்வது என்னவென்றால் 3வது மொழியாக இந்தியைத்தான் நாங்கள் எடுக்க வேண்டும் என சொல்லவில்லை. மாணவர்கள் இந்திய மொழிகளில் எதை தேர்ந்தெடுக்கிறார்களோ அதை எடுத்துக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு ஒரு மாணவர் மலையாளம் தேர்வு செய்யலாம், தெலுங்கு தேர்வு செய்யலாம், கன்னடம் தேர்வு செய்யலாம், ஒடியா, இது போன்ற பல மொழிகளை அவர்கள் விருப்பப்படக்கூடிய மொழியை தேர்வு செய்யலாம். இந்தி தான் தேர்வு செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது என்று குறிப்பிடுகிறார்கள். அப்படியானால் உதாரணத்திற்கு ஒரு வகுப்பில் 60 மாணவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் 10 பேர் இந்தி, 10 பேர் மலையாளம், 10 பேர் கன்னடம், 10 பேர் துளு என்று சொன்னால் 5 வகையான ஆசிரியர்களை கொண்டு வருவது சாத்தியமா? இப்ப ஒரு பள்ளிக்கு என்றால் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 45,000 பள்ளிகளுக்கும் இதுதான் நிலை. எனவே இது எப்படி சாத்தியமாகும்? இது பிராக்டிகலா ஒர்க் அவுட் ஆகுமா என்று சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புதிதாக 1,00,000 ஆசிரியர்களை பணிக்கு நியமித்தால் அவர்களுக்கு மாத சம்பளமே பல ஆயிரம் கோடி ஆகும். அப்படி இருக்கும்போது எப்படி இவர்களால் செயல்படுத்த முடியும் என்ற ஒரு நடைமுறை சிக்கலையும் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். இந்த இந்திய தமிழ்நாட்டில் சொல்லிக் கொடுக்கிறதுக்கு இங்கே போதிய ஆசிரியர்கள் இல்லை. அந்த அரசு மற்றும் அரசு உதவி வரும் 50,000 பள்ளிகள் இருக்கிறது. இந்த 50,000 பள்ளிகள்லையும் இந்திக்கு ஆசிரியர்கள் நியமிப்பதற்கு ஒரு மாதத்திற்கு சுமார் 3,000 கோடி செலவாகும். ஆனால் இந்த மத்திய அரசு ஒரு வருடத்திற்கு சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தில் கொடுக்கக்கூடிய 2,000 கோடியவே கொடுக்க மறுக்கும்போது மாதந்தோறும் 3,000 கோடி இன்னொரு மொழியை, ஹிந்தி மொழியை கத்துக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு ஒதுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? ஆக இந்த கல்வியை மத்திய மாநில பட்டியலில் இருக்கிறத, பொதுப்பட்டியலில் இருக்கிறத மாநில பட்டியலுக்கு கொண்டு வர்றதுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில் மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வரோம்னு வாக்குறுதி அளித்தாங்க. அதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இப்போ பாராளுமன்றத்தில் 40 MP வச்சிருக்காங்க. இப்போ மத்திய அரசு அளவுக்கு மிஞ்சி தமிழ்நாடு அரசை வஞ்சிச்சு வருது. இதனால மாணவர்களுடைய அடிப்படை உரிமை, கல்வி உரிமை பாதிக்கப்படுது. அதனால மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அவருடைய எம்பிக்களை பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமாக கேள்வி எழுப்ப சொல்லணும். கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர்றதுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கையும் இல்லை போராட்ட ரீதியான நடவடிக்கையை எடுத்து தமிழ்நாடு மாணவர்களுடைய கல்வியை உரிமையை காப்பாற்றணும்னு கேட்டுக்கொள்கிறேன். எப்படி சொல்றீங்கன்னா ஒரே வகுப்புல வேற வேற மாணவர்கள் வேற வேற மொழி வேணும்னுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு வகுப்புல 60 பேர் படிக்கிறாங்கன்னா 4-5 மொழிகள் கேட்பாங்க. அதை கொடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க? நிச்சயமா. ஏற்கனவே இப்ப பாத்தீங்கன்னா ஒரு காமன் சப்ஜெக்ட்னா சயின்ஸ்னா பரவாயில்ல, எல்லாம் ஒரு மேக்ஸ் இருந்துட்டு வேற, எல்லாமே லாங்குவேஜ் வேற, செப்பரேட்டா அந்த லாங்குவேஜ் ஒருத்தர் தானே போட்டாகணும். என் பள்ளியில 10 பேர் நான் 3வது ஆப்ஷனா தெலுங்கு கொடுக்குறேன். இன்னும் இந்தியாவில் எத்தனை லாங்குவேஜ் இருக்கு? எல்லா லாங்குவேஜ்லயும் ஒரு 4 பேர் படிக்கிறோன்னா எல்லாருக்கும் உரிமைன்னு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் மறுக்க முடியாதுல்ல. இது டோட்டலா ஏற்க முடியாது சார். இது ஜனநாயக நாட்டுல இது என்ன ஒரு அமைச்சர் இப்படி பேசுறாங்களான்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. ஒரு கூட்டாட்சியில இந்திய ஒன்றியத்துல மிகப்பெரிய வரிவாய
தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் நாங்க எல்லாம் சேர்ந்து கொடுக்குறோம் சார். எவ்வளவு இன்கம் டேக்ஸ் கட்டுறோம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எடுத்து போய் உட்காருது. இப்ப எங்க மண்ணுக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுத்தாதான் நாங்கெல்லாம் டாக்ஸ் எல்லாம் பே பண்ணுவோம். நாங்க திரும்பி பேச முடியுமா? நிச்சயமா சார். இது நல்லா இருக்குமா? நாங்க டாக்ஸே கட்ட மாட்டோம். எங்க மக்களுக்கு நாங்க இந்த காசை கட்டி முதலமைச்சர் எங்க வருமான வரித்துறை எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒன்றிய அரசு கொடுக்காத நீதிக்காக கொடுங்கன்னு சொன்னா என்ன பண்ண முடியும் சார்? இது வன்மையான கண்டனத்துக்குரியது சார். இதை திரும்ப பெறணும். உடனடியா தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை ஒதுக்கணும் சார். இதெல்லாம் கடுமையான போராட்டங்களை முன்னெடுக்கும். Taste the Daily.